கதை என்பது வெறும் கதை அல்ல, மனிதர்களினுடைய வரலாறு, மனிதன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அறிவு சொத்து. அந்த அறிவு சொத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கொண்டதாக இருக்க முடியும் என்று கேட்டபோது, லிபர்ட்டி இல்லாத ஈக்குவலிட்டி வேஸ்ட்டு, ஈக்குவலிட்டி இல்லாத ஃப்ராட்டர்னிட்டி வேஸ்ட்டு. அவர் கரெக்டாக கணிச்சிருக்கிறாரு. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஆஹா அவர் பாருங்க சாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடுவார், பொண்ணு கொடுப்பாரா? சாதி வித்தியாசம் பார்க்காம பழகுவாருன்றது பெருமைனா, சாதி வித்தியாசம் பார்க்காம பொண்ணு கொடுப்பாரா? அப்போ அது ஈக்குவலிட்டி இல்லாத ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி இல்லாத ஈக்குவலிட்டி. இது எதுவுமே வேஸ்ட்டு. மூணுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இயங்கும் போது தான் இந்தியா உண்மையான விடுதலை நாடாக இருக்க முடியும் என்று அம்பேத்கர் சொன்னார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படுகின்ற, மாவட்ட நிர்வாகத்தின் துணையோடு நடத்தப்படுகின்ற இந்த புத்தக திருவிழா 15வது ஆண்டாக நடைபெறுகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த 15வது ஆண்டு புத்தக திருவிழாவை நிறைவு செய்து அடுத்து 16வது ஆண்டிற்கு தயாராகி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு புத்தக திருவிழா அப்படின்றது பார்வையாளர்களுக்கு ரொம்ப எளிமையானதாக தெரியலாம். கடைகள் இருக்கும், புத்தகங்களை அங்கு வைத்து விற்பனை செய்வார்கள் அப்படின்றது ரொம்ப சின்ன ஒரு வேலையாக, கடை போட்டு கடையை எடுத்து பிரிச்சுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தக திருவிழாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அறிவியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ நிறுவனத்திலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். எப்படி 15 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லது வேலையும் சேர்த்து பார்த்து கொண்டு இந்த புத்தக திருவிழா வேலையை பார்க்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, மாலை வருகின்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலை வந்தால் நீங்கள் எந்த புத்தக திருவிழாவுக்கு போனாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து அந்த புத்தக திருவிழாவில் காட்டிவிட்டு போவார்கள். அந்த குழந்தைங்க பிடிச்சிருந்தா புத்தகம் வாங்கலாம். ஆனால் ஒசூர் புத்தக திருவிழாவை பொறுத்தவரையில் இங்கே ஸ்பான்சர்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் பொறுப்பெடுத்து கொண்டு மாணவர்களுக்கு குறைந்தது 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் கூப்பன் கொடுத்து மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருப்பது அப்படின்றது இந்த புத்தக திருவிழாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய உழைப்பை நமக்கு காட்டுகிறது. அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் வேணுங்கிற புத்தகத்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் உங்கள் கையில் நாங்கள் ஒரு 200 ரூபா கொடுக்குறோம், உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப, அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு லிபர்ட்டி. எனக்கு பிடித்த புத்தகத்தை நான் வாங்கலாம், என்னுடைய நண்பர்களுக்கு பிடித்த புத்தகத்தை நான் வாங்கலாம் அப்படின்ற ஒரு லிபர்ட்டி அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஒரு 3 வயது 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு பிடிச்ச புத்தகத்தை செலக்ட் பண்ணுற லிபர்ட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஊரில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஒரு புத்தக கண்காட்சி யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, NCBHும் பாரதி புத்தகாலயம் அப்படி இடதுசாரி பதிப்பகங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணதான் நினைவு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒருவேளை யாரோ ஒருத்தர் கூட பண்ணியிருக்கலாம். அதில் பாரதி புத்தகாலயம் ஒரு புத்தகம் போட்டிருந்தார்கள், பாரதியார் கவிதைகள் அப்படின்னு. எனக்கு விலை ஞாபகம் இருக்குது, 30 ரூபாயோ 35 ரூபாயோ அன்னைக்கு. அந்த புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு என்ன ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தில் வரிசையாக டேபிளை போட்டு அந்த டேபிள் ஃபுல்லாக புத்தகங்களை பரப்பி வைத்து விற்பனை. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போகிறாரு. அதுதான் எங்கள் அப்பா என்னை முதல்ல அழைச்சிட்டு போன புத்தக திருவிழா. அதற்கப்புறம் தான் மதுரை தமுக்க புத்தக திருவிழாவுக்கு, அது 5ஆம் கிளாஸ் தாண்டி 6வது 7வதுலேருந்து அங்கே போக ஆரம்பிச்சது. 3வது படிக்கும்போது அங்கே கூப்பிட்டு போகும்போது அந்த புத்தகத்தை பார்த்த உடனே, பாரதியாருடைய படத்தை பார்த்த உடனே எனக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். ஏன் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னாரு. இல்லை பிடிச்சிருக்கு, பாரதியார் கவிதை நம்ம பாட புத்தகத்துலலாம் வருது இல்லை, அதனால் வாங்கலாம். கவிதையெல்லாம் 3ஆம் கிளாஸ் பையன் கவிதை புக்கு கேட்குறான், பாரதியார் கவிதை கேட்குறான், இவனுக்கு புரியுமா புரியாதா? தலையில் தட்டி உனக்கு என்னடா புரியும், உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு அவர் தலையில் தட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். உனக்கு என்ன வாசிக்க தெரியும், நீ புத்தகம் கேட்குற, சும்மா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லி திட்டிருக்கலாம்.
அல்லது படிக்கிறதுக்கு கோனார் கைடு இருக்குது அதை வாங்காமல் இதே ஏண்டா வாங்குறேன்னு கேட்டிருக்கலாம். அப்படிலாம் கேட்காம, அப்படியா பிடிச்சிருக்கா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் முதல்ல நான் வாங்கிய புத்தகம் பாரதியார் கவிதைகள், பாரதி புத்தகாலயம் போட்டது. மேபி அது NCBHஆ இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது இப்போ ஒரு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு திருமங்கலம் ஊரில் இருக்கிற அந்த புத்தகத்தை எடுக்காதனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுதான் முதல்ல வாங்கின புத்தகம். புத்தகமாக முதலில் வாங்கியது அந்த பாரதியார் கவிதைகள் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் அதிலிருந்து ஒரு கவிதையை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பேச்சு போட்டியினுடைய தலைப்பை ஒட்டி ஏதாவது ஒரு கவிதை, அவர் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லா தலைப்புகளுக்கு ஏற்றாறு போல ஏதாவது ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை ஏதாவது ஒன்று எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பேச்சு போட்டிக்கு போய் பேசும்போதே கையில் அந்த புக்கோட போய் நிற்கிறது. அப்போ தொடங்கின பழக்கம் தான் இப்போ வரைக்கும் கையில் புத்தகத்தோடு போகிறது, எங்கே போய் பேச போனாலும் அப்படின்ற பழக்கம். அப்போது அது எனக்கு ஒரு பெரிய, அப்போல்லாம் காலேஜ் ஸ்கூலில் பேச்சு போட்டிக்கு போகிற பசங்க ஸ்கிரிப்ட் தான் கையில் எடுத்துகிட்டு வருவாங்க, எவனும் புக்கு கையில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நம்ம புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நின்னோம்னா அப்படியே சுற்றி எல்லாரும் நம்மளை ஒரு பெரிய அறிவாளியாக பார்ப்பாங்க. அப்போ நம்ம அங்கே நிற்கும்போது, ஆஹா நம்ம பெரிய அறிவாளி, நம்ம புக் எடுத்து படிக்கிறோம், அது நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும், சின்ன சைஸ் தான், நல்லா தண்டியாக தலகாணி கணக்காக இருக்கும், இவ்வளோ பெரிய புக்கை தூக்கிட்டு வரானே இந்திரகுமார். 12th முடிக்கிற வரைக்கும் அந்த புக்கை வச்சு நான் காலேஜ் ஸ்கூல் பேச்சு போட்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்படி நம்ம சூஸ் பண்ணுற புக்கு, நம்ம லிபர்ட்டியோட சூஸ் பண்ணுற புக்கு, நம்ம உரிமையோட சூஸ் பண்ணுற புக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அதே போல் எனக்கு விவரமே தெரியாத காலத்தில் ஒரு 6வது 7வது படிக்கும்போது எங்கள் அப்பா துளிர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு என் கையில் கொடுத்தார். இது என்ன புக்குப்பா? அது அம்புலி மாமா கதைகள், இந்த மாதிரி அவ்வப்போது வீட்டில் ஏதாவது புக்கு வாங்கி வைப்பார். அதோட துளிர் மேகசின் வாங்கிட்டு கொடுத்தாரு. இப்போ அது முழுமையான புத்தக வடிவத்திலே இருக்குது. அப்போ அது முழுமையான புத்தக வடிவமாக அது வராது, அது ஒரு 8 பக்கம் அல்லது 4 பக்கங்கள் கொண்டதாக அது வரும். இப்போ முழு வண்ண தாள்களால் நிறைந்திருக்கிறது. இப்போ தான் பார்த்தேன், பேரில் கூட ஏதோ பிரச்சனையாகி துளிர்னு பேர் வைக்க முடியாமல் விஞ்ஞான துளிர் அப்படின்னு பேர் மாற்ற வேண்டிய கட்டாயம். ஆனால் துளிர்ன்றதுக்கு யார் கண்டெஸ்ட் பண்ணாலும் துளிர் அப்படின்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் பேர் தான் வரலாற்றில் இருக்கும் என்பது யாராலும் மறக்க முடியாது. அப்போ தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை பற்றிலாம் தெரியாத காலத்திலேயே அப்பா துளிர்ன்ற புத்தகத்தை வாங்கிட்டு கொடுப்பார். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் படிக்கும்போது நம்ம இந்தியன் நியூமரல்ஸில் என்ன பண்ணுவோம், 1s 10s 100s 1000 lakhs crores இப்படி போகும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூமரல்ஸுக்கு போகும்போது 1s 10s 100s 1000s மில்லியன் பில்லியன் அப்படி போகும். எனக்கு அப்போ 6th படிக்கும்போது அந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை இருந்தது, பில்லியன் வரைக்கும் தெரியும், பில்லியனுக்கு பிறகு என்ன இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, பில்லியனுக்கு அப்புறம் ட்ரில்லியன், ட்ரில்லியனுக்கு அப்புறம் ஜில்லியன், ஜில்லியனுக்கு அப்புறம் என்ன அப்படின்லாம் அதில் போட்டிருக்கும். ஸ்கூலில் போய் அப்போ தான் கிளாஸில் வரும் மேக்ஸில் இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் அப்படி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தெரியும் பில்லியனுக்கு அப்புறம் ஜில்லியன்னா டீச்சர் ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க, சொல்லி கொடுக்குறத மட்டும் படிடா, சும்மா இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு பெருமிதம், எனக்கு அது தெரியும், அதுக்கப்புறம் டீச்சருக்கே கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன் அந்த அறிவியல் இயக்கம் வெளியிட்ட அந்த துளிர் அப்படின்ற அந்த புத்தகம் ஒரு பெரிய, நீ பெரிய அறிவாளிடா, நீ இதை படித்தாலே அறிவாளிடா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததில்ல. அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து பள்ளிக்கூடத்தின் படிப்பை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில், அதை மெருகேற்றுகின்ற வகையில் அந்த புத்தகம் பல ஆச்சரியமான தகவல்களை அதில் கொடுத்துருக்கும். அம்பேத்கரை பற்றி அதில் வரும், இன்னும் நிறைய பல்வேறு மேதைகளை பற்றிய தகவல்கள் எல்லாம் அதில் வரும். அதெல்லாம் படிப்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, அறிவியல் இயக்கம் வெளியிடுறத புத்தகத்தை விட்டுருங்க, மற்ற புத்தகங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தேடி பார்த்தா பல குழந்தைகளினுடைய கதை புத்தகங்களை காணவில்லை. எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் யோசிச்சு பார்த்தா தினமும் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க, 100கணக்கான கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 1-2 கதை தான் ஞாபகம் இருக்குது. என்ன கதை? அந்த வாத்து தங்க முட்டை போடுற கதை, அப்புறம் அந்த மரத்தை தங்க கோடாரியால் வெட்டுற கதை. இந்த 2 கதை தான் ஞாபகம் இருக்குது. ஏன் ஞாபகம் இருக்குன்னா, இது ஏதோ ஒரு வகையில் பாடத்திட்டத்திலையும் வந்துருச்சு. இந்த கதைகள் எல்லாம் தங்க முட்டை வாத்து கதை, அப்புறம் அந்த மரத்தை வெட்டும்போது வகை வகையான கோடாரிகளை வரமாக வாங்கிட்டு வெட்டுற கதை, இதெல்லாம் பாடத்திட்டத்தில் வந்துருச்சு, அதனால் ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த 2 தானா? இல்லையே, இன்னும் 100கணக்கான கதைகள் அம்மா சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி பார்த்தா அந்த கதைகளை
எங்கே போய் தேடுறது, யார்கிட்ட கேட்கறது எதுவுமே தெரியல. அப்படி யோசித்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. அப்படியான ஒரு நிலையில் தன்னுடைய ஆழ்கடல் மழலை முத்துக்கள் அப்படின்ற தலைப்பில் தன்னுடைய வீட்டு குழந்தைகளுக்கு தான் சொல்லுகின்ற கதைகளை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் கடத்துகின்ற விதமாக கவிஞர் சத்யசாந்தி அவர்கள் ஒரு கதைகளின் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல களஞ்சிய சிதறல்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு கவிதை புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் முதல் கவிதையே பறவையின் பார்வையில் குழு குழு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பறவையின் பார்வையில் காஷ்மீர் எவ்வளவு குழு குழுவென்று இருக்கிறது அப்படின்ற ஒரு இயற்கை வர்ணிப்பை தன்னுடைய கவிதையில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு காஷ்மீருக்கு அதே பறவை திரும்பவும் பறந்து போனால் அந்த பறவையின் காட்சிக்கு குழு குழு என்ற இடங்கள் எந்த அளவுக்கு காட்சி தரும் என்று தெரியவில்லை. அதற்கு மனிதன் ஏற்படுத்திய சேதாரங்கள், மனிதன் அரசியலால் ஏற்படுத்திய சேதாரங்கள், மனிதனின் மீதே ஏற்படுத்தி கொண்ட சேதாரங்கள் என்று அந்த பகுதி மாறி இருக்கிறது. ஆனால் புத்தகத்திலாவது காஷ்மீர் குழு குழு காஷ்மீராக இன்னமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்றது ரொம்ப பாராட்டுக்குரியது. இன்னும் பல்வேறு கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். நாட்டை பற்றி, காதலை பற்றி, கடவுளை பற்றி என்று பல்வேறு கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். முழுமையாக படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. கவிஞர் சத்யசாந்தி அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய புத்தகங்களை, குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களை, குழந்தைகளுக்கு நாம் சொல்லுகின்ற கதைகள் தொடர்பானதை இன்னும் நிறைய தொகுத்து எழுதுங்கள். உங்களுடைய அம்மா அப்பாவிடமிருந்து கூட எப்படியாவது கதைகளை கேட்டு எழுதிவிடுங்கள். அடுத்த தலைமுறைக்கு அது எல்லாவற்றிலும் மூலமாக ஏதோ ஒரு கதையை கடத்தி கொண்டே இருக்கிறோம். மனுஷன் ரொம்ப ஆச்சரியமான பிறவி. அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு கதையை கடத்திக்கிட்டே இருக்கான். கட்டபொம்மனை பற்றின கதை, கட்டபொம்மனை பற்றி பாடப்புத்தகம் சொல்கிற கதையை விடுங்க. ஆனால் கட்டபொம்மனை பற்றின கதை பாடப்புத்தகத்தில் வர்றதுக்கு முன்னாடியும் ஊருக்குள்ளே இருந்தது. எப்படி இருந்தது? கண்ணகியினுடைய கதை பாடப்புத்தகத்தில் வர்றதுக்கு முன்னாடியும் ஊருக்குள்ளே இருந்தது. அந்த கதை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது என்றால் நம்முடைய வாய்களிலும் நம்முடைய மனங்களிலும் அந்த கதைகள் இருந்தன. திரும்ப 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 நாடோடி பாடல்களின் வழியாகவும் வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற கதைகளின் வழியாகவும் இந்த கதைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதை விட ஒரு வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய தொன்மம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இன்றைய தலைமுறை ஏதோ ஒன்றை கடத்த விரும்புகிறது, அதை கதைகளின் வழியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கதை என்பது வெறும் கதை அல்ல, மனிதர்களினுடைய வரலாறு. மனிதன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அறிவு சொத்து. அந்த அறிவு சொத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பதற்கு இன்றைக்கு கதை சொல்லிகள் குறைந்து விட்டார்கள், கதைகள் குறைந்து விட்டது. ஏன்? கதைகளை மறக்கத் தொடங்கிவிட்டோம். கதைகளில் பல கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. புனைவுகள் என்ற பெயரில் வரலாற்றுக்கு துரோகம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் புனைவு என்கின்ற பெயரால், புனைவும் ஒரு இலக்கியம்தான். எது புனைவு? கண்ணகி மதுரையை எரித்தாள், தெரியுமா? ஆதாரம் இருக்கா? மேபி தெரிய வரலாம். ஆனால் கோவலன் பொட்டல்னு மதுரையில் ஒரு இடம் இருக்குது, கண்ணகி வந்த வழின்னு ஒரு இடம் இருக்குது, கண்ணகியினுடைய சுவடுகள் இருக்குது, கோவலன் சுவடுகள் இருக்குது, அந்த மன்னரின் சுவடுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மதுரை எரிந்ததா? தெரியல. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம் என்பதை எல்லாம் தாண்டி அது இளங்கோவடிகள் என்ற கவிஞனுடைய புனைவு. கண்ணகி கோபம் வந்து என்ன செய்தாள் என்றால் மதுரையை எரித்தாள், மதுரையவே எரிச்சிட்டாள். அது அவனுடைய கற்பனையாக இருக்கலாம். ஆனால் அந்த கற்பனை தான் கண்ணகியின் மொத்த கதையையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டே வந்திருக்கிறது. அந்த கற்பனை நீங்கள் உடைத்து விட்டால் அந்த கதை சிதைந்து 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 கண்ணகி என்று ஒருத்தி இருந்தாலாம், அவள் புருஷனை கொண்டுட்டாங்களாம், இவ்வளோதான் இருக்கும். கண்ணகின்னு ஒருத்தி இருந்ததும் அவள் புருஷன் கொல்லப்பட்டதும் ஒரு கதையா? அது ஏன் கதையாக மாறுது? அந்த புருஷன் எப்படி கொல்லப்பட்டான்? அவன் மன்னரால் கொல்லப்பட்டான். ஏன் மன்னரால் கொல்லப்பட்டான்? அவன் ஏதோ சிலம்பை திருடி விட்டானாம். அவன் உண்மையிலேயே சிலம்பை திருடினானா? அப்போ விசாரணை நடந்துச்சா? விசாரணை நடக்கலை. இப்போ இருக்கிற விசாரணை படத்தில் வர்ற மாதிரி தான் அப்பையும்
கோவலனை டீல் பண்ணியிருப்பானுங்க. ஒத்துக்க, நீ தான் திருடுனன்னு ஒத்துக்க அப்படின்னு கோவலனை போட்டு வதைச்சிருப்பானுங்க. இப்போ இதுதான் அதில் இருக்கக்கூடிய மெசேஜ். அப்போ விசாரணை படத்தை இளங்கோவடிகளே வேற ஒரு சாயலில் எழுதியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வரல. பட் ஆனால் அது எனக்கு ஒரு கற்பனையை கொடுக்குதில்ல. இன்னைக்கு இருக்கிற வெற்றிமாறனுடைய ஒரு படத்தினுடைய கதையோட அதை என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுதில்ல. ஏன்? அந்த கதை பாதுகாக்கப்பட்டது, அந்த கதை ஒரு புனைவின் வழியாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த புனைவு எந்த விதத்திலும் அந்த கதையை இருட்டடிப்பு செய்யவில்லை, அந்த கதையை மெருகேற்றியதே தவிர இருட்டடிப்பு செய்யலை. ஆனால் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை பார்த்தேன். இந்தியா முழுவதும் காமிக்ஸுகளை வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான நூல் நிலையம், வடக்கில் ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ். பேர் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும், அப்புறமா சார்கிட்ட கேட்டுங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாருமே அவங்களுடைய கதை புத்தகங்களை படித்து தான் வந்திருக்கோம், அந்த அமர காவியத்தை படித்து தான் நாம் எல்லாம் வந்திருக்கோம், அந்த சித்திர கதைகளை படித்து தான் நாம் வந்திருக்கிறோம். அந்த கதைகளில் என்ன வரும் அப்படின்னா, அவங்க சில புனைவுகளை சேர்க்குறாங்க. அந்த புனைவு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக ஒருத்தருடைய வரலாறை தொடங்கும் போது எப்படி தொடங்குவோம் அப்படின்னா, அவர் எப்போது பிறந்தார் அப்படின்றதுலேருந்து தொடங்குவோம். அதை ரொம்ப பெருமைக்குரிய வகையில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா? பெருமைக்குரிய வகையில் ஒருவருடைய பிறப்பை சொல்ல முயற்சி செய்வது தவறு அல்ல. ஆனால் யாருடைய வரலாற்றை எப்படி நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் சிக்கல். இந்தியாவின் மிகப்பெரிய வாசிப்பு கொண்டவர், அவர் அளவுக்கு இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் வேறு எவனொருவனும் வாசித்திருப்பானா என்று தெரியாதது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாசிப்பு. தன்னுடைய புத்தக அலமாரியில் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை உலகம் முழுவதும் இருந்தும் தேடி தேடி கொண்டு வந்தவர். யார் படிக்க கூடாது என்று இந்த சமுதாயம் சொன்னதோ அவன் படித்த படிப்பை இந்த சமுதாயத்தில் அடுத்த தலைமுறையை சேர்ந்த எவனும் முறியடிக்க முடியாத அளவுக்கு படித்து குவித்தார் அண்ணல் அம்பேத்கர். அவரை இந்த சமுதாயம் படிக்க கூடாது என்றது. படிக்க கூடாது நான் சொல்ற, இனி 7 தலைமுறைக்கும் எவனும் படிக்க முடியாத அளவுக்கு நான் படித்து தீர்ப்பேன் என்று படித்து தீர்த்தார். அதனால்தான் அவரால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடிந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம் என்ற கருத்தை அவரால் வலியுறுத்த முடிந்தது. அந்த அனைவரும் சமம் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துவதற்கு காரணம் சமத்துவமின்மை என்பது இந்தியாவினுடைய எவ்வளவு பெரிய கேடாக இருந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தால். அவருடைய பிறப்பிலிருந்து அவர் அந்த கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வரலாற்றை அந்த புத்தக நிறுவனம் எப்படி எழுதுறாங்கன்னா, அம்பேத்கருடைய அப்பா, அம்பேத்கருடைய அம்மா 2 பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஒரு சாமியார், அந்த சாமியார் அம்பேத்கருடைய சொந்தக்காரராம். அதாவது அவங்க அப்பா வழி உறவாம், அம்மா வழி உறவாம். அந்த சாமியாரிடம் போய் கேட்குறாங்களாம், எங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு. எங்கெங்கேயோ போய் பார்த்து கடைசியில் அந்த சாமியார் உனக்கு இன்ன நாள் இன்ன தேதியில் இன்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த சாமியார் வரம் கொடுத்தாராம். அவர் சொன்னது போலவே நல்ல சுபயோக சுகதினத்தில் நல்ல நட்சத்திரங்களின் கூடுகையில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தார். அப்படிதான் பிறந்தாரா? அம்பேத்கர் வரலாற்றை வரலாறாக படித்து பார்க்கின்ற யாருக்கும் தெரியும் இது அப்பட்டமான பொய். ஆனால் வரத்தால் அம்பேத்கர் பிறந்தார் அப்படின்ற அதை ஒருவேளை அந்த எழுதுறவருடைய கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கற்பனை என்ன செய்யுதுன்னா, படிக்கிறவங்களுடைய கற்பனையை சிதைக்குது. அண்ணல் அம்பேத்கர் ஆன்மீக வரத்தால் அவதரித்தவர் என்ற ஒரு தோற்றத்தை அம்பேத்கர் வரலாற்றை வாசிக்க போகும்போதே உங்களுக்குள் புகுத்தி விடுகிறார்கள். பிறகு நீங்கள் அம்பேத்கர் வரலாற்றில் எதை வாசிக்கும் போதும் ஆம் அவர் ஒரு அவதார புருஷர் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி விட்டுறான். அம்பேத்கரை அவதாரமாக சித்தரிக்க பார்க்கிறார்கள். அம்பேத்கர் அவதாரமா? ஆம் அவதாரம். அவதாரங்களை எல்லாம் அடியோடு பெயர்த்து எறிவதற்காக இந்த மனித குலத்திலே மனிதனாக பிறந்த ஒரு நல்ல மனிதன். கடவுளின் அவதாரம் அல்ல, கடவுளின் பெயரால் இங்கு நடந்த அக்கிரமங்களை எல்லாம் தட்டி கேட்பதற்காக வந்த மனிதனின் அவதாரம் அம்பேத்கர். அம்பேத்கருடைய வரலாற்றில் இப்படி ஒரு திணிப்பை நிகழ்த்துகிறது ஒரு நிறுவனம். அதற்கு பிறகு சிபிஎஸ்இ புத்தகம் ஒன்றில் அண்ணல் அம்பேத்கர் தினமும் பூஜை செய்தார் அப்படின்னு எழுதியிருக்கான். அம்பேத்கர் தினமும் வீட்டில் பூஜை செய்தார் அப்படின்னு எழுதியிருக்கான்.
அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை, இந்தியாவில் அவ்வளவு பெரிய ஆட்டோபயோகிராஃபியை உலகத்தில் எவனும் எழுதியிருக்க முடியாது, அவ்வளவு எழுதி குவித்திருக்கிறார் அம்பேத்கர். தன்னுடைய வாழ்நாளில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் பக்கம் பக்கமாக ஆவணப்படுத்தி இருக்கிறார், அரசியல் ரீதியாக ஆவணப்படுத்தி இருக்கிறார், அனைத்தையும் நம் முன்னால் வாசிப்பதற்காக விட்டு சென்று இருக்கிறார். ஒரு திறந்த நூலகமாக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில் இவர்கள் சொல்லுகிறார்கள், அதில் எங்கேயுமே அம்பேத்கர் நான் தினசரி பூஜை செய்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினேன்னு எழுதலை, ஆனால் சிபிஎஸ்இ புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை வீட்டில் உட்கார்ந்து படிக்கும் போது அந்த கதையில் அவருக்கு ஒரு ஆன்மீக சாயம் பூசப்படுகிறது. அடுத்து அவர் தினமும் பூஜை செய்தார் என்று அவருக்கு இன்னொரு ஆன்மீக சாயம் பாட புத்தகத்தில் பூசப்படுகிறது. இதை எப்படி இந்த தலைமுறை உடைத்து கொண்டு வெளியே வரப்போகிறது? இதை யாராவது ஒருவர் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்த்தால் அந்த கட்சிக்காரனுக்கு வேற வேலை இல்லை, அவன் இதைத்தான் எப்போ பார்த்தாலும் பண்ணுவான்னு அதை கட்சி சாயம் பூசி அந்த அறிவை மழுங்கடிக்க பார்க்கிறார்கள். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வாத்தியார் நல்ல அறிவை போதிப்பார், அதனால தான் உலகத்தில் தாம் பிள்ளையின் மேல யாருக்கும் கொடுக்காத சுதந்திரத்தை ஒரு தாயும் தந்தையும் இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். முகத்தை மட்டும் கை வைக்காதீங்க சார், நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. ஏன் அடிச்சு சித்திரவதை பண்ணணும்னு என்ன ஆசையா அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்? புள்ள படிக்கணும், புள்ள நல்லா படிக்கணும், நான் படிக்காததெல்லாம் என் புள்ள படிக்கணும், நான் அடையாத உயரங்களை எல்லாம் தாண்டி என்னுடைய புள்ள போய் பறக்கணும் அப்படின்ற கற்பனை, அந்த ஆசையில் அந்த வாத்தியாருக்கு மட்டும் அந்த சுதந்திரத்தை கொடுப்பாங்க பெற்றோர். ஆனால் அந்த வாத்தியார் எதை நம்பி பாடம் நடத்துகிறாரு? அவர் ஒரு புத்தகத்தை நம்பி நடத்துகிறார். அந்த புத்தகத்தில் ஒரு மோசடி நடந்திருக்கிறதே, இதை அந்த வாத்தியாருங்க கேள்வி கேட்டிருக்கணும். கேட்கல அப்படின்னா சமுதாயம் கேள்வி கேட்குது. சமுதாயம் கேட்கும்போது அந்த புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் அமைதியாகி விடுகிறார்களே தவிர பதில் சொல்லுவதில்லை. ஏன் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளை நல்ல அறிவை பெற்று வருகிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகின்ற கல்வியில் விஷத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷத்தை முறிக்க வேண்டிய பொறுப்பு வெளியில் நமக்கு இருக்கிறது. அந்த விஷத்துக்கு எப்படி நாம் முறிவு கொடுப்பது, அந்த விஷத்தை எப்படி நாம் முறிப்பது? அந்த பிள்ளைகளை சுதந்திரமாக படிக்க, வாசிக்க, சிந்திக்க அனுமதியுங்கள். சுதந்திரமாக படிக்க, வாசிக்க, சிந்திக்க அனுமதித்தல் என்பது செல்போனை கையில் கொடுத்து உனக்கு விரும்பியதை பார் என்று சொல்லுவதா? அல்ல. இந்தியாவினுடைய எக்கனாமிக் சர்வே என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவின் பட்ஜெட் போடுவதற்கு முன்னால் அந்த எக்கனாமிக் சர்வே வேண்டும். அதை வைத்துத்தான் பட்ஜெட்டை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். அந்த எக்கனாமிக் சர்வேவில் சொல்லுகிறார்கள், கால்வாசி பேர் கூட செல்போன் வைத்திருப்பவர்கள், ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் படிப்பதற்காக அதை பயன்படுத்துவதில்லை, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் ஏஜ் குரூப் வாரியாக பிரிச்சிருக்கிறாங்க. 13 to 17 ஒரு ஏஜ் குரூப் இன்ஸ்டாகிராமில் சுற்றிக்கிட்டு இருக்கு. யூடியூப்பில் யூடியூப் கிட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதனால் அது பரவாயில்ல, யூடியூப் கிட்ஸ்னு ஒரு செப்பரேஷனாவது இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு 13 வயதில் ஒரு குழந்தைக்கு அறிவு வந்து விட்டதா? அப்போது பல நேரங்களில் நம்ம பெற்றோர் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, பிள்ளை சாப்பிடும்போது டிவி பார்க்கும், சாப்பிடும்போது அந்த பிள்ளை எதையாவது பார்த்தா தான் சாப்பிடுது அப்படின்றதுக்காக நம்ம எதையாவது போட்டு விட்டுறோம். டிவியில் எதையாவது ஒன்று போட்டு விட்டுறோம். டிவியில் வர்றதெல்லாம் குழந்தைங்க கன்சியூம் பண்ணுற அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருப்பதில்லை. அது அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படங்களே எடுத்துங்களேன், திரைப்படங்களே வகைப்பாடு வச்சுருக்கோம்ல. எது யூனிவர்சல், யார் எல்லாரும் பார்க்க வேண்டியது, எது அடல்ட்டினுடைய உதவியோடு பார்க்க வேண்டியது, எது அடல்ட்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியது, அதில் குழந்தையை கொண்டு போய் வைக்கிறது லிபர்ட்டி கிடையாது. அது அந்த குழந்தைக்கு செய்கின்ற துரோகம். அந்த துரோகத்தை வீட்டுக்குள் சர்வசாதாரணமாக நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏன் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு இந்த லைசன்சிங் கிடையாது? லைசன்சிங் கொண்டு வர்றதில்லை நம்ம நோக்கம். லைசன்சிங்கே கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் நம்ம அந்த லிபர்ட்டியை சரியாக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது? அந்த பிள்ளைகளுக்கு நாம் எதை அறிமுகப்படுத்துகிறோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? அந்த பிள்ளை நல்லா படித்தா மட்டும் போதும்னு நினச்சி பல பேர் படிக்க வைக்கிறாங்க. பல பெற்றோர்கள்
நல்லா படித்து முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து நல்ல ஆளாகி மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் எல்லாம் பணியில் சேர்ந்ததற்கு பிறகு பையன்ட்ட அது சரியில்லை, பையன்ட்ட இது சரியில்லை என்ற புலம்பல் எல்லாம் சில வீடுகளில் பார்க்க முடியும். நாம் எப்போதாவது அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகளிடம். நான் இளைஞர்களை நோக்கி பேசலான்னு வந்தேன். பெற்றோர் நிறைய இருக்கிறதுனால பெற்றோர் நோக்கியும் சில விஷயங்கள். அப்போது அந்த குழந்தைகளுக்கு நாம் எதை அறிமுகப்படுத்துகிறோம்? நல்லவைகள் என்று நாம் அறிமுகப்படுத்துகின்ற பலவும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய சிந்தனையை முடக்குவதாகவே இருக்கிறது. இன்னாரோடு பழகு, இன்னாரோடு பழகாதே என்று ஒரு கட்டுப்பாட்டை வீட்டில் விதிக்கிறார்கள். நீ இன்னாரோடு மட்டும் பழகு, வேறு யாரோடும் பழகாதே என்று சொல்லுகிறார்கள். அப்போது இது முதல்ல தப்புன்றது நமக்கு தெரியணும். ஏன் இன்னாரோட மட்டும் பழகணும், இன்னாரோட ஏன் பழகக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது பலாருன்னு ஒன்றை வச்சு அந்த குழந்தையினுடைய அறிவு கண்ணை மூடிவிட்டால் அதற்கு பிறகு அந்த அறிவு கண்ணை அவனாக திறந்து கொண்டு பார்க்கும்போது நீங்கள் வில்லனாக நிற்பீர்கள். குழந்தைக்கு பிடித்ததையெல்லாம் நான் செய்வேன், ஏன் சமீபத்தில் குழந்தைக்கு பிடித்ததற்காகவே நான் வாக்கு கூட செலுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தலைமுறை அந்த குழந்தைக்கு பிடித்ததால் நான் வேறு ஒரு சாதியைச் சேர்ந்த பிள்ளையை கட்டி வைப்பேன் என்று ஏன் சொல்ல மறுக்கிறது? அப்போ குழந்தை சொல்லுச்சுன்னு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறது பொய்யா, அல்லது குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறது பொய்யா? எது பொய்? பெற்றோர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தையை நீங்கள் ஏமாற்றவில்லை, உங்களை நீங்களே வில்லனாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் உதறி தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் விரிவாக வாசிக்க வேண்டும். கொஞ்சம் விரிவாக வாசிப்பது அப்படின்னா எதை வேண்டுமானாலும் வாசிக்கலாம், ஆனால் நாம் வாசிப்பது நம்மை பற்றிய புரிதலை நமக்கு தருவதாக இருக்கிறதா என்பதை குறைந்தபட்சம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுத்தறிவான மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம். இந்தியாவின் கல்வியறிவு கொண்டவர்கள் அதிகம் வாழுகின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்விக்கு போகின்றவர்கள் வாழுகின்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்தியாவிலேயே அறிவியல் மனப்பாங்கு அதிகம் கொண்டிருப்பவர்கள் வாழுகின்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம். இப்படியெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு பொய்யான தகவல் எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதை யோசித்து பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது. எது உண்மை என்று நமக்கு நாமே குழம்பிவிட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ உண்மையை தேட வேண்டி இருக்கிறது. அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு நாம் சரியான புத்தகங்களை தேர்வு செய்து வாசிக்க வேண்டி இருக்கிறது. அந்த வாசிப்பை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. குழந்தைக்கு யாராவது வீட்டில் இருப்பவர்கள் பாட புத்தகத்தை தவிர மற்றொரு புத்தகத்தை கொடுத்தால் அந்த குழந்தை சரியா படிக்குமா படிக்காதா, அந்த பிள்ளை பாடத்திலிருந்து விலகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த ஸ்கூல்லனாலும் எடுத்து பாருங்கள், படிப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வமாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்ற குழந்தைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் எல்லாம் நாட்டிற்கு நல்ல பங்களிப்பு செய்கின்ற குழந்தைகளாகத்தான் எதிர்காலத்தில் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடறிந்த பேச்சாளர்களாக நீங்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பேசி பேசி வளர்ந்தவர்கள் தான். நாடறிந்த எழுத்தாளர்களாக நீங்கள் இன்றைக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் கட்டுரை எழுதி வளர்ந்தவர்கள் தான். இதோ இன்றைக்கு ஒசூர் புத்தக கண்காட்சியில் சிறுகதை எழுதும் போட்டி ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. தாய்மொழியில் சிறுகதை எழுதும் போட்டி அப்படின்னு. அதில் பரிசு பெற்ற மாணவி இங்கே ஒரு மாணவி இருக்கிறார். இப்போது ஒரு மாணவி மதியம் வாங்கலை, அவங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரியான பயிற்சிகளில் நம்முடைய குழந்தைகளை ஈடுபடுத்தினால்தான் இளைஞர்களாக அவர்கள் வளர்ந்து வரும்போது இந்த சமுதாயத்தை பற்றிய புரிதல் அவர்களுக்கு இருக்கும். சமுதாயத்தை பற்றி அவர்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்களே, ஆனால் அந்த யோசனை வர்றதே முதல்ல பிரச்சனை. நாம் எங்கே வாழ்கிறோன்றதையே புரியாமல் ஒருத்தன் வாழ்கிறான்னா அதற்கு பேர் அறிவாளித்தனம் அல்ல, அது உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு வாழுகிறீர்கள் என்று பொருள். நாம் எங்கு வாழுகிறோம்? நாம் ஏன் படிக்க சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறோம்? புத்தக கண்காட்சினா புத்தகத்தை வேடிக்கை பார்க்க விட்டுட்டு வாங்க விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு என் மேடையை போட்டு இப்படி ஆத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு வார வாரம் ஒருத்தரை தினமும் ஒருத்தரை இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க?
தினமும் ஒரு புத்தகத்தை இங்கே வெளியிடுறாங்க, தினமும் ஒரு போட்டியை மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க. ஏன் இதை நடத்துகிறாங்க? ஏன்னா நாம் படிக்கிறத விரும்புகிறோம். ஏன் படிக்கிறத விரும்புகிறோம்? இந்த நாட்டில் தான் ஒருத்தன் படிக்கக்கூடாது, படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை உடச்சி இன்னைக்கு எல்லாரும் படித்து வெளியே வந்திருக்கோம். இனி அடுத்த தலைமுறைக்கு அந்த அடிமைத்தனம் வந்துவிடக்கூடாது, அவனும் நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த கூட்டங்களை திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருக்கோம், வருஷா வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கோம். இந்த நாட்டில் தான் 1180 மார்க் எடுத்தாலும் நீ நான் வைக்கிற நுழைவுத் தேர்வில் பாஸ் ஆகலன்றதுக்காக அந்த பிள்ளை தூக்கு போட்டு செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுடைய வயசு தானே அந்த பிள்ளைக்கு ஆகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை டாக்டர் ஆயிருந்திருக்கும். அரியலூரை சேர்ந்த அனிதா 2017 அந்த பிள்ளை தூக்கு போட்டு செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? அந்த பிள்ளை ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதி பாஸ் ஆக முடியல. மருத்துவ நுழைவுத் தேர்வு ஏன் எழுதி பாஸ் ஆக முடியல? அந்த பிள்ளையே சொல்கிறாப்புல, நான் படித்தது எதுவுமே வராதே, நாங்கள் படிக்கிற சிலபஸ் வேற, உங்கள் கொஸ்டின் கேட்குற சிலபஸ் வேறையாச்சே, நான் எப்படி பாஸ் ஆவேன்? என் கூட சேர்ந்துன்னு 4 பிள்ளைங்க எழுதிச்சு, யாருமே பாஸ் ஆக முடியாதுன்னு அந்த பிள்ளை எங்கே நின்று அழுதுச்சு? இந்தியாவுக்கே நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற, இந்தியாவின் எந்த மன்றங்களில் எந்த பிரச்சனை என்றாலும் இந்த மன்றத்திற்கு போனால் நீதி கிடைக்கும். கோவலனை போல இன்றைக்கு யாரையும் தூக்கில் போட முடியாது. ஏனென்றால் நடப்பது மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி. அந்த மக்களாட்சியை காப்பதற்காக நீதிமன்றத்தை உருவாக்கி, அந்த நீதிமன்றங்களுக்கெல்லாம் தலைமையான மன்றமாக உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த உச்ச நீதிமன்றத்தின் வாசலில் நின்று கண்ணீர் வடித்தால் அனிதா. அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை, அவளுக்கு கிடைத்தது தூக்கு கயிறு. இனி யாருக்கும் இது நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது? நம்ம நினைக்கலாம், யாரோ ஒரு பிள்ளைக்கு எங்கேயோ ஒன்று நடக்குது, என் பிள்ளைக்கு இது நடந்துடாது, ஏன்னா என் பிள்ளை மருத்துவம் படிக்கலை, நாளைக்கு இன்ஜினியரிங்க்கும் இதே கதி வரும். என் பிள்ளை இன்ஜினியரிங்லாம் படிக்கலை, நான் ஆர்ட்ஸ் தான் படிக்க வைக்க போகிறேன். ஆர்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம உள்ள விடலாத இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம், என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை 12ஆம் கிளாஸ் படித்தா போதும் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளையெல்லாம் நம்ம வளர்த்துருக்குறோம். நம்ம மாநில அரசுகள் அதை பாதுகாத்து வந்திருக்கின்றன. அதனால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது. நாளைக்கு எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு வரும், சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்கலனா கூலி தொழிலாளியாக வேலைக்கு போக முடியுமா? அப்படி போகக்கூடாதுன்னு தானப்பா என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதை நோக்கி தள்ளுறாங்க. அப்போது நாம் வாழுகின்ற இந்த நாட்டை பற்றி நம்முடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்கள், அரசியலை அறிமுகப்படுத்துங்கள், வாசிக்க வையுங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு நல்ல மன உறுதி வரும். அந்த மன உறுதி இருந்தால்தான் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள், இல்லாவிட்டால் உடைந்து போவார்கள். அனிதாவின் கதையை சொல்லுங்கள். எதற்காக? அவள் இறந்து விட்டாள் என்பதற்காக அல்ல, இனி ஒருத்தி இறந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கதைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தெடுங்கள். டெல்லி அதிர போராட்டம் நடந்தது, தமிழ்நாடு தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம்? சமுதாயத்தில் ஒன்று நடக்கிறது. அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடம் எவ்வளவு நேரம் நாம் பேசுகிறோம், எவ்வளவு வாசிக்க வைக்கிறோம், எவ்வளவு புரிய வைத்திருக்கிறோம், எவ்வளவு அறிவோடு உரையாடி இருக்கிறோம். இல்லைப்பா, வீட்டில் இருக்கிறவங்களே படிக்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பா பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் அதற்காகத்தான் இந்த மாதிரியான விழாக்களின் மூலமாக அந்த பிள்ளைகளை போய் சென்றடைகிறோம். இந்த புத்தக கண்காட்சிக்கு பல்வேறு ட்ரைபல் ஸ்கூல்ஸிலிருந்து பிள்ளைகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரிவிலேஜ். தகவல் என்பது மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். நான் ஒரு 4 கோர்ஸ் சொல்கிறேன், இதை தவிர வேறு என்ன படிக்கலாம்னு கீழே இருந்து யாராவது சொல்லுங்கள். மருத்துவம் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம், வேறு என்ன படிக்கலாம் கீழே இருந்து சொல்லுங்கள். லா படிக்கலாம், வேற அதெல்லாம் இன்ஜினியரிங்கில் வந்துடுது. அது படிப்பு இல்லை, அது பதவி. சிஏ, யார் சிஏ சொன்னது? சூப்பர், சிஏ. வேற விவசாயம், தொழில். அது படிப்பில் வரும்போது சயின்ஸில் வந்துடும், இன்ஜினியரிங்கில் வந்துடும்.
ஏஐ கம்ஸ் அண்டர் சயின்ஸ், சைக்காலஜி கம்ஸ் அண்டர் சயின்ஸ். வேற பொருளாதாரம் படிக்கலாம், வேற பாலிடிக்ஸ் படிக்கலாம், வேற தெரியாது, புள்ளியியல் படிக்கலாம், எல்லாம் அறிவியலில் வந்துடும். ஆனால் இவ்வளவுதான் உலகத்தில் படிப்புகள் இருக்கா? இவ்வளவுதான் படிப்புகள் இருக்கா? வேற படிப்பே இல்லையா? நான் உறுதியாக சொல்லுகிறேன், இங்கு வந்திருக்கக்கூடியவர்களில் இங்கே ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா 99 பேர் மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பின்னணியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஆமாவா? இதுவே நீங்க உயர் சாதிகள் என்று நாம் கருதுகின்ற சிலர், இந்தியாவினுடைய ஆதிக்க வர்க்கமாக இருக்கின்ற சிலரிடம் போய் கேட்டு பாருங்கள். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது. ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா என்ன வேலை கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஃபேஷன் டெக்னாலஜி, ஐயோ என் பிள்ளை அப்படிலாம் படிக்க விட மாட்டேன், நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நமக்கு ஏன் தெரியல? ஐஏஎஸ்ன்னு சொன்னாங்க, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்னே பாதி பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஐஐடிக்கு போறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமுக்கு என்ன பேருன்னே நமக்கு தெரியாது. நீட்டு ஏதோ சோசியல் இஷ்யூவா தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறதுனால நீட்டை மட்டும் சொல்றோமே தவிர வேற எந்த எக்ஸாமுக்கு பேரே நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நம்ம அப்பாவுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் சின்ன வயசுல இருந்து நம்மள்ட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா, என்னுடைய அப்பா, என்னை பெற்ற அப்பா தேரடி, அவர் ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்தார். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினம் வாரம் அப்போ புதிய தலைமுறையில் கல்வின்னு ஒரு இதழ், மாத இதழ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இதழ் விகடனில் கல்வி தொடர்பான இதழ், எல்லாத்துலேயும் வர்ற கல்வி இதழ்களை வாங்கி வாங்கி புரட்டிக்கிட்டே இருப்பார். ஏன்பா நீங்கள் தான் டீச்சர் ஆச்சே, எதுக்குப்பா இம்பிட்டு புத்தகங்களை புரட்டுறீங்க? டீச்சர்னா எனக்கு மேக்ஸ் தான்டா சொல்லிக் கொடுக்க தெரியும், ஆனால் என்னென்ன படிக்கலான்னு இதை பார்த்தா தான் எனக்கு தெரியும். அவர் ஏன் அத்தனை புத்தகம் படித்தாருன்னா அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? வாத்தியாராக தெரிஞ்சது, வாத்தியார் ஆயிட்டாரு, படித்தாரு, கஷ்டப்பட்டாரு, பிஎட் முடிச்சாரு, வாத்தியார் ஆயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு இன்ஜினியர் ஆகணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு கலெக்டர் ஆகணும், இப்படியான கனவுகளை தான் எங்கள் அப்பா எனக்கு கொடுப்பாரு. இதை தவிர வேறு எந்த கனவையுமே நம்மளால் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க தெரியாது. இவ்வளோதான் வேலை இருக்கா? வேறு வேலையே இல்லையா? உலகத்தில் எல்லா பேரும் இன்ஜினியர் டாக்டர் மட்டும்தான் இருக்கிறானா? வேறு வேலையே இல்லையா? ஏன் இல்லை? அப்போது யாருக்கெல்லாம் இந்த இது இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனது 90களில், எங்கள் அம்மா கவர்மெண்ட் வேலைக்கு போனது 80களில். அதுக்கு முன்னாடி 60களில் நம்ம அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்களா? 100 பேர்த்தில் 4-5 பேராக சுருங்கிடுவாங்க. அந்த 4-5 பேரில் எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக இருந்தாங்கன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்றத லைன் எடுத்து பாருங்க. நம்ம வீட்டில் அப்பா அம்மா என்னென்ன வேலை பார்த்து இன்னைக்கு என்னவா இருக்கும்னு லைன் எடுத்து பாருங்க. ஏன் இன்னைக்கும் ரிசர்வேஷன் நமக்கு தேவைன்றதுக்கான பதில் அதில் அடங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சந்திரசூட் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அந்த தலைமை நீதிபதி ஆகிறது எப்படின்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? லா படிக்கலாம், லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் எப்படி ஜட்ஜ் ஆகிறது அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆக்க மாட்டாங்க, அது வேற. சந்திரசூட்டினுடைய அப்பா சந்திரசூட் அவரும் தலைமை நீதிபதி, மகன் சந்திரசூட் அவரும் தலைமை நீதிபதி. அவருடைய மகன் சந்திரசூட்டினுடைய மகன் அவர் மூத்த வழக்கறிஞர், விரைவில் அவரும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஆவார். இவர்களால் எப்படி தலைமுறையாக இந்த தொழிலில் இருக்க முடிகிறது? அதுவும் வக்கீலா இல்ல, தலைமை நீதிபதி தான். எப்படி அது முடியுது? ஏன்னா அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, அந்த தகவல் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தகவலே தெரிஞ்சாலும் அதை நீங்க கத்துக்கிட்டு முன்னாடி போய் நின்னீங்கன்னா லாபின்னு ஒன்று பண்ணி உங்களை ஓடிச்சு விட்டுருவான். லாபி பண்ணுறது எப்படி? நீங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது உங்கள் எதிர்த்தாப்புல அவன் தான் உட்காந்துருப்பான். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்றது எப்படி ஒரு ப்ரிவிலேஜாக மாறி இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு கற்றுக்கிட வேண்டியது இருக்குது.
அப்போ நம்ம எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு, இந்த உலகத்தை எவ்வளவு தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன், என்னை சுற்றி எத்தனையோ தொழில்கள் நடக்கின்றன, எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பின்னணியைச் சேர்ந்தவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் எப்படி இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பதே எனக்கு தெரியவில்லை என்றால் நான் எப்படி அந்த இடத்திற்கு போய் உட்கார முடியும்? அதற்காகத்தான் இந்த சமுதாயத்தை உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு அனுமதியுங்கள். இளைஞர்களே, நீங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி வாசியுங்கள். நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், உங்களுக்கு வர்க்க நிலையில் உங்களுக்கும் கீழாக இருக்கக்கூடியவர்களை பற்றி புரியாமல் இருக்கலாம். ஆனால் தயவு செய்து தொழிலாளர் போராட்டம் பற்றி வருகின்ற கட்டுரைகளை வாசியுங்கள். இந்த சமுதாயம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழும் மேலுமாக என்னென்ன நடக்கிறது என்பதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்று தேவைப்படும், அதுதான் வாசிப்பு. எதை வாசிப்பது? உங்கள் கண்ணுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா நடக்கிறது, உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசியுங்கள். ஆனால் வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் யோசியுங்கள். என்ன வாசிக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை சிலர் பேசுவாங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்காமல் தூங்குறது இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறேன்னு கதையெல்லாம் விட்டாங்க, ஆனால் ஒன்றும் தேராது போலேன்ற மாதிரி தான் பல பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறது இல்லை, நான் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை முடிச்சிடுவேன், அதில் இல்லை பெருமை. 2 பக்கம் படித்தாலும் அந்த 2 பக்கத்தில் எனக்கு என்ன பயனுள்ள தகவல் கிடைச்சது, அதன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல, அந்த யோசிக்கிறது தான் அறிவு. வாசிக்கிறது இல்லை அறிவு. வாசித்த பிறகு என்ன வாசித்தோமோ அதை வாசித்ததை யோசித்து பார்ப்பது தான் அறிவு. அந்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் முதல்ல அந்த புத்தகத்தை தொலைத்து விட்டு இன்றைக்கு வாங்கிட்டு போனாரே ஒரு பெண், அவர் லெனின் அவர்களுடைய வாழ்க்கை கதை அப்படின்னு ஒரு புத்தகம் வைத்திருந்தார். புரட்சியாளர் லெனின் வாழ்க்கை கதை அப்படின்னு ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே இருந்தது 2 இங்கிலீஷ் நாவல்ஸ் இருந்துச்சு. அந்த 2க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி இந்த புக்கு இதோட சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதனால தான் கேட்டேன், அவங்க லெனின் புக்கு ஏன் வாங்கினாங்கன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் அதுதான். அவருடைய நண்பருக்கு பரிசளிப்பதற்காக அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே முன்னாடி பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் ஒரு 4 பேர் வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க, புக்கை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆமாம், பாரதியார், தந்தை பெரியார், மகாத்மா காந்தி, கவிஞர், எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர், இந்த 4 பேரும் புத்தகத்தை வச்சுன்னு நிற்கிறாங்க. என்ன புத்தகத்தை கையில் வச்சுருக்கிறாங்க? அதில் பெரியார் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. என்ன புக்கு? மேலேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தானே வச்சது, நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க? பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய புக் மாதிரி தெரியுதுல்ல, அது 80 பக்க புக்கு தான், சின்ன புக்கு. வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். அது சிறுகதை, இலக்கியம் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு புரியாத வார்த்தைகள்லாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப தெரிந்த, நீங்கள் தினமும் புழக்கத்தில் வைத்திருக்கின்ற வார்த்தைகளை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார் பெரியார். பெண் ஏன் அடிமையானால், அந்த புத்தகம் வாசிக்க வேண்டிய புத்தகம், இந்த சமுதாயத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான புத்தகம். இந்தியா எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இந்தியாவை எது சிக்கலில் தள்ளி இருக்கிறது, இந்தியாவின் சிக்கல் என்ன என்று தேடி போனால் அது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த விடுதலையை நான் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன பெற்றிருக்க வேண்டும்? சுயமரியாதை பெற்றிருக்க வேண்டும். அந்த சுயமரியாதை என்றால் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்கு வாழுகிறீர்கள், உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால்தான். லிபர்ட்டின்னு ஒன்று சொல்லுவோம் தமிழில், சுதந்திரம் அப்படின்னு எழுதும்போது விடுதலை அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். இங்கிலீஷில் லிபர்ட்டி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, லிபர்ட்டினா என்ன? அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையாக வகுத்து வைத்திருக்கின்றன சில விஷயங்களை. என்னது? லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, இதெல்லாம் அடிப்படையான பண்புகளாக இந்தியாவிற்கு வகுத்து தந்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம். ஈக்குவலிட்டினா என்ன? சமத்துவம். ஃப்ராட்டர்னிட்டினா என்ன? சகோதரத்துவம். எல்லாரும் ஒன்றா சமமாக வாழ்கிறது. சகோதரத்துவம், எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிறது. அந்த லிபர்ட்டினா என்ன? லிபர்ட்டினா என்ன? அதை எதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சுக்கிட்டு
அதை விளக்கலாம், நம்ம விளக்கலாம், தனித்தனியாக விளக்கலாம், நீண்ட உரையாடலாக அதை நடத்தலாம். லிபர்ட்டினா என்ன? தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். தனி மனித சுதந்திரம்னா என்ன? பர்சனல் லிபர்ட்டி. என்னோட லிபர்ட்டி இன்னொருத்தனை அடிமைன்னு சொன்னால் அதுக்கு பேர் லிபர்ட்டி கிடையாது. என்னோட லிபர்ட்டி எப்படிப்பட்ட லிபர்ட்டியாக இருக்கணும்? பக்கத்தில் இருக்கிறவரும் நானும் ஈக்குவல்னு ஒத்துக்கிறதுக்கான லிபர்ட்டியாக இருக்கணும். அவன் என்னுடைய சகோதரன் என்பதை ஒப்புக்கொள்வதற்கான மனப்பக்குவம் என்னிடம் இருக்க வேண்டும். அதுதான் லிபர்ட்டி. அவனை ஒடுக்குவது என்னுடைய லிபர்ட்டி அல்ல. அவன் மீது ஆதிக்கம் செலுத்துவது லிபர்ட்டி அல்ல. அதை லிபர்ட்டின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் முட்டாள். லிபர்ட்டி என்பது என்னுடைய சாதி மேலானது, உன்னுடைய சாதி கீழானது என்பது அல்ல லிபர்ட்டி. உன்னுடைய சாதிக்குரிய தொழிலை நீ செய், என்னுடைய சாதிக்குரிய தொழிலை நான் செய் என்றால் அங்கே லிபர்ட்டி இல்லை. அப்ப லிபர்ட்டி என்பது, ஈக்குவலிட்டி என்பது, ஃப்ராட்டர்னிட்டி என்பது, அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அதனால் தான் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துவிட்டு நிறைவுரையாற்றும் போது அம்பேத்கர் 3 எச்சரிக்கைகளை இந்திய சமுதாயத்திற்கு கொடுத்துவிட்டு சென்றார். அதில் ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? நாம் அரசியல் ஜனநாயகத்தை அடைந்து விட்டோம், ஆனால் சமுதாய ஜனநாயகத்தை நாம் எப்போது அடைகிறோமோ அப்போதுதான் இந்த நாடு உண்மையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று அவர் சொன்னார். அந்த சமுதாய விடுதலை அடைவதற்கு என்ன வழி? நம்முடைய வாழ்க்கை லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கொண்டதாக இருக்க முடியும் என்று கேட்டபோது, லிபர்ட்டி இல்லாத ஈக்குவலிட்டி வேஸ்ட்டு, ஈக்குவலிட்டி இல்லாத ஃப்ராட்டர்னிட்டி வேஸ்ட்டு. அவர் கரெக்டாக கணிச்சிருக்கிறாரு. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஆகா அவர் பாருங்க சாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடுவாரு, பொண்ணு கொடுப்பாரா? பொண்ணு கொடுப்பாரா? சாதி வித்தியாசம் பார்க்காம பழகுவாருன்றது பெருமைனா சாதி வித்தியாசம் பார்க்காம பொண்ணு கொடுப்பாரா? அப்ப அது ஈக்குவலிட்டி இல்லாத ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி இல்லாத ஈக்குவலிட்டி, இது எதுவுமே வேஸ்ட். மூணுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இயங்கும் போதுதான் இந்தியா உண்மையான விடுதலை நாடாக இருக்க முடியும் என்று அம்பேத்கர் சொன்னார். தந்தை பெரியாரும் அதைத்தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். என்ன சொன்னார்? நாம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். சுயமரியாதை என்றால் என்ன? நான் யாருக்கும் கீழானவன் அல்ல, யாரும் எனக்கு கீழானவர்களும் அல்ல, அவ்வளவுதான் சுயமரியாதை. அதுதான் லிபர்ட்டியினுடைய எல்லை. தனிமனித சுதந்திரத்தின் எல்லை எது? நான் யாருக்கும் கீழானவன் இல்லை, எனக்கு கீழானவன் யாரும் இல்லை. இதற்குள் 3 தத்துவங்களும் அடங்கும். அதனால் தான் தந்தை பெரியார் சுயமரியாதை தத்துவத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நாம் கொஞ்சம் வளர்ந்த சாதியை சேர்ந்தவர்கள், என்னுடைய சாதிக்கெல்லாம் எந்த ஒடுக்குமுறையும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நீதிமன்றத்தின் படியை நீங்கள் ஏறி பாருங்கள், அப்போது தெரியும் உங்கள் சாதிக்கு ஒடுக்குமுறை இருக்கிறதா இல்லையா என்று. காவல் நிலையத்தின் படிக்கட்டுகளை ஏறி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்போது உங்கள் மீது சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறதா இல்லையா என்று. சட்டை இல்லாமல் போனால் யார் அவன் சட்டை இல்லாமல் போகிறான் லூசுப்பா என்று சொல்லுவான். நம்மளை ஒரே ஒரு நூல் உங்களை சாமியாக்கிறோம். ஒரே ஒரு நூல் உங்களை சாமியாக்கிறோம். நான் யாரை இழிவுபடுத்துறதுக்காக அதை சொல்லலை. அதை செய்கிறது வேற யாரும் கிடையாது, நம்மளே அப்படி தானே செய்கிறோம். எவனோ செய்யலைங்க, அதை சொல்கிறதே நம்ம தான். யாராவது ஒருத்தன் சட்டை இல்லாமல் கருன்னு புல்லட்டில் போனான்னா யாரா அவன் அயோக்கியப்பே சட்டை இல்லாமல் போகிறான் பார் அப்படின்னு திட்டுவோமா இல்லையா? இல்லையே? அவன் கொஞ்சம் உத்து பார்த்து கழுத்தில் ஏதோ வெள்ளையாக ஓடின்னு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி பரவாயில்ல. ஏன்? எப்படி அது பரவாயில்ல? அப்போ சாதி இல்லையா? நாட்டில் சாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லுபவர்களே, இது சாதி இல்லையா? இந்த புத்தியை நாம் எப்போது ஒழிக்கப் போகிறோம்? எப்போது ஒழிக்கப் போகிறோம்? நமக்கு இங்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டால் இது தவறு என்பது நமக்கு புரியும். முதல்ல நாம் எந்த நிலையில் வாழுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன் என்றால், உங்களை சுற்றி நடப்பதை பாருங்கள், வாசித்து பாருங்கள், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியும். அடிப்படையில் நீங்கள் அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய நூல் நிலையங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அடிப்படையாக சின்ன சின்ன புத்தகங்களாக வச்சுருப்பாங்க. ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இது மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருக்குறாங்க? பஸ்ஸில் போகிற போக்கில் அப்படி படிச்சுட்டு போட்டோம். ஏன்? படிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லைன்றது இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, அது படிக்க நேரம் உள்ளவனுக்கு. படிக்க நேரம் இல்லாதவங்களுக்கு பிரச்சார வெளியீடு.
ஏன் அந்த பிரச்சார வெளியீடு? ஏன்னா மனுஷனுக்கு படிக்க நேரம் இல்லை, அவன் உழைக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஏன் அவன் உழைக்கணும்? அவன் உழைச்சாதான் ஏன் சோறு கிடைக்கும். அப்போ அன்றாட சோறு திங்கிறதுக்கே அவன் உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாழாக்க வேண்டியதாக இருக்கும்போது அவனை படின்னு தலானியை கொண்டு போய் கொடுக்காத, 4 பக்கத்தில் அவனுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொண்டு போய் கொடு அப்படின்றதுக்காக தான் பிரச்சார வெளியீடுகள். பட் ஆனால் நம்ம வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறோம். யாரோ ஒரு தோழர் சிவப்பு கலரில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு உண்டியில் வச்சுக்கிட்டு அந்த ரோட்டு முனையில் நின்றுக்கிட்டு புத்தக கண்காட்சி நடத்துகிற தோழர், உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை தாங்க தோழர்னு சொல்லும்போது வந்துட்டாங்க வேறு வேலை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு போயிடுவோம். ஆனால் அவன் அங்கேயே நிற்பான். யாராவது ஒருவர் அந்த உண்டியலில் இந்த சமுதாயத்திற்காக பங்காற்றுவதற்காக ஒரு 10 ரூபாயை போட்டு விட மாட்டாரா என்று அந்த தோழர் அங்கே நின்று கொண்டே இருப்பார். ஏன் நின்று கொண்டிருக்கிறார்? அவர் வெயிலை பற்றி பொருட்படுத்துவது கிடையாது, மழையை பற்றி பொருட்படுத்துவது கிடையாது, தன்னுடைய உணவை பற்றி பொருட்படுத்துவது கிடையாது. இப்படி தன்னலமில்லாமல் உண்டியலோடு நின்று கொண்டு உழைத்து கொண்டே இருப்பவர்களின் காரணமாகத்தான் நாம் இந்த சமுதாயத்தை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் வீடுகளில் சொகுசாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ரோட்டில் இவர்கள் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான். நம்மளால் எந்த போராட்டத்துக்கும் போக முடியாது. அதை குற்றச்சாட்டானாலும் எடுத்துக்கலாம், அதை பழியானாலும் எடுத்துக்கலாம், என்னவானாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளால் போக முடியாது. ஏன் முடியாது? ஒரு நாள் வேலையை விட்டு போகணுமே. வேலையை விட்டு போனால் எனக்கு சம்பளம் கிடையாது, சம்பளம் இல்லைன்னா வீட்டில் சோறு கிடையாது. அப்போ நான் எப்படி போராட்டத்துக்கு போவேன்? அப்போ இந்த தோழர்கள் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போராடுறதுக்கு போக வேண்டாம், ஆனால் போராடுறவன் நான் ஏன் போராடுறேன்றதை எழுதி உங்களுக்கு கொடுக்குறான்ல, அதையாவது நம்ம படித்து வைக்கணும். அப்புறம் அவன் எதுக்கு போராடுறான்? அந்த போராட்டத்தை இப்போ ஒன்றும் இல்லை, போராடுறதை விடுங்க. இந்த புத்தக கண்காட்சிக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய வேலையை விட்டு ராவும் பகலுமாக கிடக்கிறாங்க. அந்த தோழருடைய பேர் என்ன? தோழர், உங்கள் பேர் மட்டும் தோழர் அன்புமணி. அவர் 1989 ஒசூரில் முதல்ல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்ன்ற அமைப்பை நிறுவிய கிளை தலைவர் அவர். இன்றைக்கு மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறாரு. தோழரும் இருக்கிறாரு. அப்படியா? அவர் அன்புமணி தோழர், அப்புறம் தோழர் முருகேச பாண்டியன், இவங்கெல்லாம். ஆமாம், இவங்கெல்லாம் இந்த ஊரில் முதல்ல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தவங்க. அன்னைக்கு அவங்க நினச்சதில்லை இப்படி ஒன்று நடத்துவோம்னு. ஆனால் அன்னைக்கே அறிவியல் இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து அவர் அப்போ தமிழ்நாடு முழுக்க அறிவொளி இயக்கம் அப்படின்னு நிறைய இயக்கங்கள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? கிராமப்புறங்களுக்கு அறிவை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் வேலையெல்லாம் இழக்கின்ற அளவுக்கு போனவர்கள் இவர்கள். ஏன்? அவங்களால வேலையை இழக்க முடியுது. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒன்றும் அழிஞ்சிடல, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்திற்கு நல்ல முறையில் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தோழர்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுத்தாவது நாம் வாசிக்க வேண்டும். எதற்காக இவர்கள் உழைக்கிறார்கள் என்பதை வாசிக்க வேண்டும். யாரின் பெயரால் இவர்கள் உழைக்கிறார்கள் என்பதை வாசிக்க வேண்டும். அறிவை பற்றி பேசுகிறார்களே, என்னதான் அந்த அறிவு, என்னதான் அந்த வாசிப்பு? அது ஒன்றும் ஏற முடியாத மலையோ, இறங்க முடியாத பள்ளமோ, நீந்த முடியாத நதியோ அல்ல. நம்முடைய மூளைக்கு நாம் கொடுக்க வேண்டிய அடிப்படையான உணவு வாசிப்பு. அந்த வாசிப்பின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இவ்வளவு காலம் முன்னேறி இருக்கிறது, இனியும் முன்னேறப் போகிறது. மாடுகளோ மிருகங்களோ வாசிப்பது கிடையாது, மனிதன் மட்டும்தான் வாசிக்கிறான். மாடுகளோ மிருகங்களோ சத்தம் போடத்தான் செய்கின்றனவே தவிர அவைகள் பேசிக்கொள்வதில்லை. அவை வெறும் ஒலிக்குறிப்புகள் தான், அது மொழி அல்ல. ஆனால் மனிதன் மொழி என்ற ஒன்றை கண்டுபிடித்ததால் தான் அவன் மனிதனாகிறான். குரங்கிலிருந்து அவன் எப்போது மனிதனானான்? அவன் பேச கற்றுக்கொண்ட போது, நடக்க கற்றுக்கொண்ட போது அவன் மனிதனாகிறான். அப்படி மனிதனானதற்கு பிறகு அவன் ஏன் மனிதனானானோ அதையே விட்டு விடுவது என்பது சரியா? அவன் ஏன் மனிதனானான்? அவனுக்கு பேச தெரிந்ததால், அவனுக்கு எழுத தெரிந்ததால், அவனுக்கு வாசிக்க தெரிந்ததால் அவன் மனிதனானான். வந்ததற்கு பிறகு, மனிதனானதற்கு பிறகு அவன் வாசிப்பதில்லை, எழுதுவதில்லை, பேசுவதில்லை என்றால் அவன் மனிதனா மிருகமா? இயலாதவர்களை பற்றி சொல்லவில்லை, ஆனால் எல்லாம் இருந்து கொண்டும் வாசிக்காமல் இருப்பவர்களே, நீங்கள் எவ்வளவு சுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் எவ்வளவு சுமையாக இந்த உலகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்தியா நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? நாம் ஏன் ஒரு ஃபேக்டை செக் பண்ணணும்? நாம் ஏன் ஒரு தகவலை சரிபார்க்கணும்? நாம் ஏன் ஒரு உண்மையை உண்மையான்னு வெரிஃபை பண்ணணுன்றதுக்கான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்தியா நம் கண் முன்னால் அரங்கேற்றி கொண்டே இருக்கிறது.
அப்போதும் விழித்து கொள்ளவில்லை என்றால் நம்மையெல்லாம் மண்மூடிய பிறகு விழித்து கொள்ளவே முடியாது. இந்தியா என்கின்ற இந்த நாட்டின் குடிமகனாக நீங்கள் உணர்ந்தாலும் சரி, தமிழன் என்கின்ற இந்த இனத்தின் ஒருவனாக நீங்கள் உணர்ந்தாலும் சரி, மனிதன் என்கின்ற அடிப்படையில் இந்த உலகவாசியாக நீங்கள் உணர்ந்து கொண்டாலும் சரி, இந்த உலகம் அடுத்த நிலைக்கு நகர்ந்தது எழுதியதால், பேசியதால், வாசித்ததால். அப்படி எழுதி பேசி வாசித்து நாம் மனிதனாவோம், பிறரை மனிதனாக்குவோம். நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நேரம் பேசணும்னு அவங்க சொல்லலை, அதனால நான் பாட்டுக்கு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கேன். இந்த இனத்திற்காக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம் மறந்து விடவே கூடாது. நாம் பெருமைமிகு இந்தியர்கள், நல்ல மனிதர்கள். ஆனால் அதிலெல்லாம் வராத ஒரு உணர்ச்சியும் எழுச்சியும் நாம் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லும்போது நமக்கு வருகிறது. ஏன் வருகிறது? இந்த இனத்தின் வரலாறு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இனத்தின் வரலாறு எப்படி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது? மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். எதனால் அதை பேசிக்கொண்டே இருக்கிறோம்? மீண்டும் மீண்டும் அதை எழுதி எழுதி வாசித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த விஷயம் நடக்கும், எந்த விஷயம் நடக்காது என்பதை இந்த உலகத்தால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு காரணம், இந்த இனத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று எழுதி வைத்தார்கள் என்றால் அது என்ன குணம்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கு சாதியும் உண்டு, அதுதான் தமிழரின் குணமா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கு மதமும் உண்டு, அதனால் அவன் பெருமைக்குரியவனா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு என்றால் அந்த இனத்திற்கான குணமாக எது இருக்க முடியும் என்றால் சுயமரியாதை மட்டும்தான் இருக்க முடியும், சமதர்மம் மட்டும்தான் இருக்க முடியும். நாமெல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் என்ற பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளை உணர்ந்தவனால் மட்டும்தான் நல்ல தமிழனாக இருக்க முடியும். தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள், திராவிடன் திராவிடன் என்று சொல்லுகிறீர்களே, தமிழன் தமிழன் என்று சொல்லுகிறீர்களே, தமிழன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தந்தை பெரியார் எழுதுகிறார், தந்தை பெரியார் சாதியற்றவனாக, மதமற்றவனாக, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவனாக வாழுகிறவன் தான் நல்ல தமிழன் என்று தந்தை பெரியார் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட மனிதனாக, நல்ல தமிழனாக, நல்ல ஒரு தகப்பனாக எதுவாக வேண்டுமானாலும் நாம் வாழ வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய அறிவை கடத்த வேண்டும். அதற்கு நாம் வாசிக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை வாசிக்க வைக்க வேண்டும். வாசிப்பிலிருந்து இந்த தலைமுறையை அழித்து விடாதீர்கள். தொடர்ந்து தமிழ்நாடு வாசித்ததனுடைய விளைவுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சென்னையில் நிறைய கிளை நூலகங்கள் இருக்குது. அந்த கிளை நூலகங்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு நூலகம் கட்டப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள், ஓ நம்ம ஏரியாலே இது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம ஊரில் இப்படி ஒரு நூலகம் ஏற்கனவே இருக்காமே அப்படின்னு அந்த நூலகங்களை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். எப்போதுன்னா, சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நினைவாக ஒரு நூலகம் கட்டப்பட்ட போது தமிழ்நாடே வாசிக்க தொடங்கியது. இன்றைக்கும் நான் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு போகும்போதெல்லாம் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உள்ளே உட்கார்ந்து படித்து கொண்டே இருக்கிறார்கள், படித்து கொண்டே இருக்கிறார்கள், படித்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டுமல்ல, தான் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய புத்தகத்தையும் அங்கு வைத்து படிப்பதற்கான இடத்தை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி கொடுத்திருந்தது. இன்றைக்கும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல மதுரையில் ஒரு நூலகம் கட்டப்பட்டது, கலைஞருடைய நூற்றாண்டு நினைவாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது. நான் மதுரைக்குள் இத்தனை பேர் படிப்பதற்காக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கற்பனையிலும் நினைத்ததில்லை, நான் சொப்பனத்திலும் கண்டதில்லை சாரே அப்படின்னு சினிமாவில் டயலாக் வரும்ல, அந்த மாதிரி மதுரையில் எங்கே உட்காந்து படிப்பாங்கன்னா, ஈகோ பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதுக்கப்புறம் கட்டப்பட்டது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இவங்கெல்லாம் அங்கங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விடிய விடிய படிப்பாங்க, உட்காந்து குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நூலகம் இவங்கெல்லாம் இப்போயும் அந்த நூலகத்தில் உட்காந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல இடம் கிடச்சிருக்கு. அது இல்லை எனக்கு ஆச்சரியத்தை தந்தது, அந்த நூலகம் திறந்த உடனேயே அனுமதி வாங்கிட்டு அந்த நூலகத்தை பற்றி ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய ஊடக நண்பர்களோடு அங்கே போகிறேன். போனப்போ ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, மேலே உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தராக போய் பேட்டி எடுத்துக்கிட்டே போகும்போது அந்த அம்மாட்ட போகும்போது, நம்ம ஏன் புத்தி பாருங்க, வந்திருந்தா ஏதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு தானே வந்திருப்பாங்கன்னு நினச்சி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா யூபிஎஸ்சி படிக்கிறீங்களான்னு போய் கேட்க, இல்லைங்க நான் சும்மா தான் வந்தேன்னாங்க. ஆனால் அந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க, ஏதோ படிச்சுட்டே இருந்தாங்க, சீரியஸாக படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருக்கீங்களே மேடம், நீங்கள் சும்மா தான் வந்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைய
காலையில் 10 மணிக்கு ஸ்கூலில் வந்து விடுவேன், திரும்ப 2 மணிக்கு அந்த பிள்ளையை நான் ஸ்கூலில் போய் கூப்பிட போவேன். இதுக்கு நடுவில் நான் 1 மணி நேரம் வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டு திருப்பி 1 மணி நேரம் பஸ்ஸில் வரணும். அதனால் நான் இங்கே வந்து உட்காரலாமேன்னு உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏசி இருந்தது, நல்லா உட்காந்துக்கலான்னு நினச்சா உள்ளே வந்ததுக்கப்புறம் புத்தகங்களாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு 4 புத்தகத்தை நல்லா படித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமேன்றதுக்காக பிள்ளை ஸ்கூலில் உட்காந்து படிக்குது, நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன் சார்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல. அதுதான் தமிழ்நாட்டின் மனசாட்சி. அவர்கள் அந்த இடத்திற்கு வாசிப்பு போய் சேர்க்கப்பட்டதே அதுதான் முக்கியம். இதே போல கோவையில் பெரியாரின் பெயரால், அடுத்து காமராஜரின் பெயரால் பல்வேறு நூலகங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் முந்தைய அரசினுடையதாக இருந்தாலும் கூட இந்த அரசும் அதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஆற தழுவிக்கொள்ள வேண்டும். திறந்து வைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தாண்டி இந்த அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்றுகின்ற முயற்சி அரசுகள் கடந்து நடந்திருக்கின்றன, ஆட்சிகள் கடந்து நடந்திருக்கின்றன, ஆட்கள் கடந்து நடந்திருக்கின்றன. அதை இனியும் நிறுத்திவிடக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை, அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் அவர்களிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும். மதுரை நூலகத்திற்கு போயிருந்த போது நிறைய பேர் உள்ளே உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். பலர் உள்ளுக்குள் இடமில்லாமல் வெளியில் மரத்தின் நிழலில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்ற வகையில் இதுபோல எங்கெல்லாம் நூலகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் படிக்கின்ற வகையில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் இன்னும் சுகமாக உட்கார்ந்து படிப்பார்கள். வெளியே ஏசி வேண்டாம், ஒளியை ஒரு ஷெட்டு மட்டும் போட்டிங்கன்னா அவங்க இயற்கையோடு உட்கார்ந்து நன்றாக படிப்பார்கள். வாய்ப்பு இருந்தால் அரசு அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அறிவுள்ள தமிழ்நாடு, தமிழ்நாடு மானமுள்ள தமிழ்நாடு, தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு என்றால் அதுதான் தமிழனுக்கு பெருமை. அந்த நிலையை நோக்கி நாம் இந்த சமுதாயத்தை நகர்த்துவதற்கு நிறைய வாசிப்போம், நிறைய எழுதுவோம், நிறைய பேசுவோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவை வரும்போது கூட தோழர் பால் பாஸ்கர் அவர்களுடைய வீட்டிற்கு தான் போயிருந்தேன். அவர் தான் சொன்னார், நிறைய ஸ்பான்சர்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கணக்கு கேட்டீங்க அப்படின்னா செலவுக்கு பணம் பத்தாமல் பெர்சனல் லோன் போட்டெல்லாம் அவங்க நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸ்பான்சர்கள் இன்னும் திறந்த மனதோடு நிறைய ஸ்பான்சர் பண்ணுங்கள். மக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு இது போன்ற அறிவு திருவிழாக்களுக்கு நன்கொடை அளித்து உதவுங்கள். அப்போதுதான் இது போன்ற திருவிழாக்கள் மக்களை இன்னும் அறிவு சமூகமாக மாற்றுவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த அமர்வில் என்னை பேசுவதற்காக அழைத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. தலைமையேற்ற வரவேற்புரையாற்றிய தோழர் மூசா பாலமுருகன், முன்னிலை வகித்த தோழர் பாபு காளிமுத்து, தோழர் வினோத்குமார், தோழர் முத்துலட்சுமி மாரியப்பன், தோழர் முகமது அன்வர், தோழர் ஸ்டெல்லா, தோழர் இந்துலட்சுமி, சிறப்பு விருந்தினர்கள் பா விஜய், ஆர் சீனிவாசன், கண்ணன் நாகராஜன், கா விவேகானந்தன், ஆர் பத்ரி, வி ராபர்ட்ராஜன், பேராஜன், மாணிக்கவாசகம் ஆகிய தோழர்களுக்கும் நன்றியுரையாற்றவிருக்கும் தோழர் சூரியன் என்கின்ற கோ சந்திரசேகரன் அவர்களுக்கும் நூல் வெளியிட்டிருக்கக்கூடிய களஞ்சிய சிதறல்கள் கவிதை தொகுப்பு புத்தகத்தையும் ஆழ்கடல் முத்துக்கள் சிறார் சிறுகதை தொகுப்பு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கக்கூடிய தோழர் சத்தியசாந்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நான் ஒசூர் வந்து போய் 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 வருஷம் ஆன மாதிரிலாம் தெரில. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்றுக்காக தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அறிவியல் இயக்கத்தின் தோழர்கள். தோழர் சிவராமன் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு தோழர் சிவராமன், தோழர் ஹரிச்சந்திரன், தோழர் சேதுராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் சிவகுமார், ஹரிச்சந்திரன், சிவராமன் இருக்கிறார்ல, சேதுராமன் தோழர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அறிவை வளர்ப்போம்.